ரொம்ப நாளாக போகணும் ஆசைப்பட்ட ஒரு மலைக்கு தாங்க இன்றைக்கி போக போகிறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு இந்த மலையை காமிக்காத சோஷியல் மீடியாவே இல்லை. இதில் எல்லாத்தையும் பார்த்து ஓவர் டெம்ப்ட் ஆகி கடைசியாக இப்போ வந்திருக்கோம். என்ன மாதிரி நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியாக ஒரு ஜீப் சஃபாரி போயிட்டு மேகத்தை தொடர உச்சிக்கு போக போகிறோம். அபிபி கம் டு கொலுக்குமலை. இவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட்ல இருந்து ஒரு அட்வென்ச்சரான இடத்துல இருந்து அங்கே தெரியுதா ஒரு மலை, அதுக்கு பின்னாடி தான் கொடைக்கானல் மலையா. இதான் நம்ம ஸ்ரீதேவி வண்டி. வழி தவறிட்டோமா அப்படின்னு தெரில எனக்கு. என்ன எப்படி இருக்கு? உலகத்திலேயே உயரமான இடத்துல விளையிற தேயிலேன்னு நம்ம தேடினா முதல்ல நம்ம கண்ணில் படுறது கொழுக்குமலை தான் கைஸ். இந்த கொழுக்குமலை பர்ஃபெக்டாக தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. இந்த மலைக்கு நம்ம கேரளாவில் இருக்கிற சூரியநெல்லி வழியாக தான் போக முடியும். ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது பர்செப்ஷன் 65. நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னா கொழுக்குமலையில் ஒரு 7130 அடி ஹைட்டு காய்ஸ். சவுத்துலேயே இதான் ஹையஸ்ட் பீக்கு. 700 ஏக்கர் காய்ஸ். ஹாரிசன்னு ஒரு கம்பெனி வாங்கி இங்கே டீ எஸ்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம், வரிசையாக போய்கிட்டு தான் இருக்குது. ஜீப்பு போய்கிட்டே தான் இருக்குது. மேலே அவ்வளோ சூப்பரான ஒரு பெரிய பீக் இருக்குது கைஸ். நாங்கள் அந்த இதில் தான் வந்தோம். அந்த தெரியுதா உங்களுக்கு பீக்கு? அந்த பீக்கு தான் நம்ம ட்ரெக்கிங்க்கு போகணும். 5 மணி ஆயிடுச்சு. இப்போ போனால் இன்னும் லேட் ஆயிரும். நம்ம இன்னொரு நாள் போவோம் கைஸ். இப்போ கொழுக்குமலைக்கு போவோம். கொழுக்குமலையை பார்த்துட்டு கீழே சிங்கப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கான், அங்கேயும் போவாங்க. இந்த வீடியோ பயங்கர ஒரு அட்வென்ச்சர் விளாகாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அடிச்சுவோங்க கைஸ். வாங்க கைஸ், இன்றைக்கான சாகசத்தை ஆரம்பிப்போம். நாங்கள் மூணாரில் ஸ்டே பண்ணியிருந்தனால மூணாரில் எங்களுக்கு ஜீப் சஃபாரி போகிறதுக்கு 24 கிலோமீட்டர் பைக்கில் போனோம். அங்கேருந்து சூரியநெல்லி வழியாக கொழுக்குமலைக்கு 12 கிலோமீட்டரு 1 ஹவர் ஆகும் கைஸ் நம்ம ஜீப்பில் போகிறதுக்கு. நீங்கள் கொழுக்குமலை வாரீங்கன்னா கட்டாயம் பைக்கில் வாங்க கைஸ். இந்த கேப் ரோடை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஏன்டா நம்ம பைக்கில் வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க கைஸ். கொழுக்குமலைக்கு நம்ம கேப் ரோடு போய் தான் போக முடியும். இதுதான் கேப் ரோடு கைஸ். சும்மா அட்டகாசமாக இருக்குது. அதாவது கேப் ரோடுக்கு இந்த சைடு மலை, இந்த சைடு ஃபுல்லாமே வியூ பாயிண்ட் தான் கைஸ். சாஸ்க்கு இந்த இடத்துல தான் ரொம்ப மிஸ் பண்ணுறாப்புல. நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரலையே, நம்ம ஆர்சி எடுத்துகிட்டு கைஸ். இதுதான் கொழுக்குமலை போகிற ரோடு. கொழுக்குமலைக்கு இன்னும் 17 கிலோமீட்ரு, 1 மணி நேரம் காமிக்குது கைஸ். கைஸ், கொழுக்குமலைன்னு நம்ம இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக் அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியாவில் போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்குது பிளேஸு. எப்படி இருக்குன்னு தெரில கைஸ். பார்ப்போம். போய் பைக்கை ஒரு இடத்துல போட்டுருணுமா, போட்டுட்டு ஜீப்பில் கூட்டி போவாங்களாம். ஆஃப் ரோடாக. அதுக்கு தலைக்கு 500 ரூபான்னு. அப்படி தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமா கைஸ். 1 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா. அதுக்கப்புறம் நம்மளை அந்த போன ஜீப்லேயே இறக்கிட்டு வந்துடுவாங்களாம். அந்த ரோட்லேயே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற ரோடு. இந்த ரோட்டு கடையில் தான் கைஸ் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்த பைக்கு, எங்கள் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, எங்களோட எல்லா லக்கேஜையுமே இங்கே வச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ். சூரியநெல்லியிலேருந்து கொழுக்குமலை போகிறதுக்கு பைக்கு, கார்னு ப்ரைவேட் வாகனங்களுக்கு அனுமதியே இல்லை கைஸ். கேரளா கவர்மெண்ட் வச்சுருக்கிற அந்த ஜீப்பில் தான் நம்ம கொழுக்குமலைக்கு போய் ஆகணும். 6 பேர் ஒரு ஜீப்பில் போகலாம் கைஸ். 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த என்ட்ரன்ஸுக்கு 500 பே பண்ணணும். அந்த 500 2500 வாங்குறாங்கல்ல கைஸ், அதிலே கொடுத்துக்குருவாங்க. என்ன ப்ரோ, எக்ஸாம் எழுதுறத விட கஷ்டமாக இருக்க போல கைஸ். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம மேலே போகணும் கைஸ். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இந்த பரீட்சை எழுதுறது, அதெல்லாம் நமக்கு சுத்தமாக ஆகாது. அதனால் ப்ரிசப்ஷனையே உட்கார வச்சாச்சு. உனக்கு 25 வயசு ப்ரோ, எனக்கு 18 வயசு ப்ரோ. இந்த ஜீப்பில் தான் கைஸ் போகிறோம் நம்ம.
பாருங்கள் வரிசையாக ஜீப்பாக தான் நிற்கிது. கிட்டத்தட்ட 180 ஜீப்புக்கு மேலே நம்மளை கொழுக்குமலைக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜீப்பில் ஏறினதும் 4 கிலோமீட்டர் தார் ரோடு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டர் குண்டு குழியுமான ரோட்டில் நம்மளை குலுக்கி கூட்டி போவாங்க கைஸ். ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிச்சு. ஆஃப் ரோடு அதுக்கப்புறம் ரோடு ஃபுல்லாக அந்த காமிக்கிறேன் பாருங்க, அப்படி தான் இருக்குமா. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா சோறு தண்ணியெல்லாம் மறந்துடுவீங்க. அங்கே இருக்கிற இயற்கையோட பேரழகை பார்த்து. ஒரு அழகான இடத்துக்கு போகணும்னா அந்த மாதிரி ஆபத்தான இதை தாண்டி தான். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்திருப்போம். இந்த இடத்துல இருந்து இன்னும் 40 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறார் அண்ணன் சொல்கிறாரு. ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து இங்கே 1 ஹவர். கைஸ் இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த தெரியுது பாருங்கள், இந்த வழி இப்படியே போய் அப்படியே அங்கே மேலே போகிறோம். அண்ணன் வந்து வண்டியை இப்படியே சுற்றிட்டு மலை மேலே சுற்றிட்டு அப்படியே வரப்போகிறாரு. எங்களை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வர சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு வண்டி போகுது பாருங்க. என்ன எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அந்த பாதை தான் நினைக்கிறேன். யாருமே யூஸ் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த பாதை ஜீப் எல்லாம் போயிருக்கு ப்ரோ. அதான் நினைக்கிறேன். அதான் தான் இருக்குமோ. சரி வாங்க. இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இந்த செடி மட்டுமே ஆள் உயரம் வளர்ந்துருக்கு கைஸ். அட்டை இருக்குமா பார்த்துக்குங்க கைஸ். அட்டை இருக்குன்னு வேற பயமுறுத்திட்டாங்க கைஸ். அந்த அண்ணன் வந்து இறக்கி விட்டு நீங்கள் இப்படியே வாங்க, நான் வண்டியை சுற்றிட்டு அப்படியே வரேன், நீங்கள் போகிற வழியில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் 2-3 பாதை போகுது. நாங்கள் வழி தவறிட்டோமா அப்படின்னு தெரில. எனக்கு ரொம்ப சுற்றி போகுது கைஸ். கரெக்டான வழியில் போகிறோமான்னு தெரில. பார்ப்போம். பாருங்க, தேயிலை செடிக்கு நடுவில் நடந்து வந்துட்டுருக்கோம். திரும்பியும் ஒரு பரபரப்போட இவங்க ரொம்ப உடச்ச கொடுக்குறாங்க, இவங்களை இறக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு போயிட்டாரான்னு தெரில. அங்கே ஒரு ஜீப் வருது கைஸ். இங்கே பாருங்கள், தேயிலையை வெட்டி இந்த வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இதில் இருந்து தான் டீ போடுவாங்க. பாருங்க எவ்வளோ வெட்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஐயா பாருங்க கைஸ், கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா மக்கள். இதான் கட் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து 3 டைப் ஆயிடும். இது வந்து ஒயிட் டீ, இது க்ரீன் டீ போயிடும், இது நார்மல் டீ ஆயிடும். ஓ அப்படியா? இவ்வளோ இதில் இவ்வளோ இருக்கா? இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அப்படியே ஏறி வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டம் கைஸ். ஒரு பக்கெட்டு பாதை மாதிரியாச்சுன்னு வேறு பயந்தாச்சு. நான் வந்துருச்சு பாருங்க நம்ம வண்டி. ஒயிட் டீலாம் வந்து இதான் நம்ம ஸ்ரீதேவி வண்டி கைஸ். இங்கே தெரியுதா பாருங்க, எவ்வளோ கல்லுன்னு பாருங்கள். இந்த தடம் தெரியுதா பாருங்க, டயரோட தடம். ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த இடத்துல வர்றது. விவேக் ஒரு படத்தில் ஏற்றி விடுவார்ல, ஒரு பொண்ணை ஏற்றி விடுவார், திரும்பி இறங்கும் போது குழந்தை வளர்ந்துடும். அந்த மாதிரி தான் ஏறணும்னா குழந்தை வளர்ந்துடும் கைஸ். பயங்கரமான குழுங்கள். தப்புட்டாரு நம்ம கணேஷ் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஆளு கொஞ்சம் நல்லா பூசுன மாதிரி இருக்காரா, சோஃபா செட்டு மாதிரி. சும்மா அல்ல, அந்த பேர் பாருங்க, கொழுக்குமலை. ஏன் கொழுக்குல குளுக்கும் குளுக்குல கைஸ். இங்கே என்ன வந்து சிக்கல்னா, இப்போ நம்ம பெரிய பீக்கில் நின்றுக்கிட்டு இருக்கோம், கீழே சரியான தாவு. இந்த ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து நம்ம கிராஸ் கொடுக்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ.
கைஸ் அங்கே தான் மைனாக படம் எடுத்திருக்காங்க. அந்த தெரியுதா உங்களுக்கு வில்லேஜ்? கைஸ் உங்களுக்கு அங்கே தெரியுதா ஒரு மலை, அதுக்கு பின்னாடி தான் கொடைக்கானல் மலையா. இது வந்து தமிழ்நாடு கைஸ். இது நம்ம பார்க்குறது தமிழ்நாடு. இந்த பாதைக்கு இந்த சைடு ஃபுல்லாக கேரளா கைஸ். ஜீப்பில் வந்து அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. இது ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது. அப்புறம் சின்ன பசங்க விளையாடுற பூங்கா மாதிரி இருக்குது. நம்ம இப்படியே போகணும் கைஸ். பாருங்கள், அப்படியே நம்ம கொழுக்குமலையை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களா கைஸ், இந்த தேயிலை சவுத் ஜோன்லேயே இருக்கிற ஹையஸ்ட் பீக்கில் இருக்கிற டீ பிளான்டேஷன். இங்கே வந்து சுத்தமான தேயிலை வருதான், கலப்பிடமே இல்லாத அந்த கெமிக்கல் கலப்பிடமே இல்லாமல். மொத்தம் 7130 அடி கைஸ். இது நீங்கள் இந்த மலைக்கு பின்னாடி பார்க்குறது கொடைக்கானல் கைஸ். இங்கே தான் அந்த நம்ம இவர் இருக்கார்ல பிரபு சாலமன் படம் கும்கி, அந்த மாதிரி சில படங்கள்லாம் இங்கே தான் கைஸ் எடுத்தது. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கோம், ஆனால் அங்கே கூட இப்படிலாம் பார்த்ததில்ல. இதுக்கு மேலேயும் ட்ரெக்கிங்க்கு இருக்கான். ட்ரெக்கிங்க்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 2500 ரூபாயாம். நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களாம். 1 மணி நேரம் ட்ரெக் பண்ணணுமா. அதுக்கு வந்து டைம் இல்லை கைஸ் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெக்கிங் போங்க. நான் இன்னொரு தடவை வந்துட்டு கொழுக்குமலை வந்துட்டு ட்ரெக்கிங் போகிறேன் கண்டிப்பாக. இந்த சைடு வந்தீங்கன்னா, மூணார் சைடு வந்தீங்கன்னா கொழுக்குமலையை பார்க்காம போயிடாதீங்க. அப்புறம் உங்கள் ஆன்மா மோட்சம் அடையாது. அவ்வளோ நல்லா இருக்குது கைஸ். கைஸ் நீங்கள் கொழுக்குமலை வந்தீங்கன்னா டென்ட் ஸ்டேயும் பண்ணிக்கலாம். இங்கே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள். ஆனால் 2500 ரூபாயாங்க கைஸ். ஒரு ஸ்டேக்கு, ஒரு டென்ட்டுக்கு 2500 ரூபாயாம். ஆனால் இங்கேருந்து பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், காலையில் இருந்து சூப்பராக இருக்கும். ஒரு தலைக்கு 2500 ரூபாயா? அப்போ டென்ட்டில் எத்தனை பேர் வேணாலும் தங்கிக்கலாம்? 3 பேர் தங்கலாம். இதில் 3 பேர்னா 7500 டென்ட் வந்து 2000 கணக்கு சொல்லலாம். சரி, குழந்தைங்க வராங்கன்னா குழந்தைக்கு 10 வயசு கீழே உள்ளவங்க. கைஸ் இந்த டென்ட்டு தான் பாருங்கள், ஒரு ஆளுக்கு தங்குறதுக்கு வந்து 2500 ரூபாயாம். இந்த இடத்துல வந்து பாருங்களேன், டென்ட் ஸ்டே ஒரு நாள் தங்குவோம் கைஸ். வந்து டென்ட் ஸ்டே, ஃபயர் கேம்ப்பு, இந்த இடத்துல உட்காந்து அப்படியே வைப் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் கைஸ். கைஸ் இப்போ நம்ம இந்த வழியில் தான் போகணும். வாங்க அப்படியே போய்கிட்டே இருப்போம். இதில் மரத்தால் படி போட்டிருக்காங்க கைஸ். மேலே வந்தாச்சு கைஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கொழுக்குமலை. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. ஆனால் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, சன்செட் பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து வைப் பண்ணுற மாதிரி. ஆனால் அது வந்து ட்ரெக்கிங் போகணுமாங்க கைஸ். அது எந்த மலைன்னு தெரில சரியா, நான் இனிமேல் கேட்டு சொல்கிறேன். அநேகமாக இந்த மலையாக தான் சார் கைஸ் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மலை இதாக தான் இருக்கும், இல்லாட்டி அதாக இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் பீக். இதுக்கு மேலே இல்லை கைஸ். இப்போ நாங்கள் நிற்கிறது பெரிய பீக்கு, அதுக்கு மேலே அந்த இது ரெண்டும் தான், அதுக்கு மேலே இல்லை கைஸ். நான் இங்கே தெரியுதா உங்களுக்கு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் மைனா படம் எடுத்தாங்களாம் பாருங்க. அந்த தெரியுது பாருங்கள், நான் வரும்போதே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். அதான் வந்து போடி நாயக்கனூர் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதான் போடி. செம்ம வியூ கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ மலை தெரியுது உங்களுக்கு. எப்படியும் எங்களுக்கு வந்து ஒரு 50 மலையாவது தெரியும் கைஸ். இங்கே பாருங்கள். ஆனால் கீழே அடிக்கிற வெயில் அப்படியே நம்மளுக்கு தெரியுது ப்ரோ கண்ணுக்கு அங்கே. ஆனால் இங்கே அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. இது ஃபுல்லாமே மேகத்துக்கு கீழே தான் கைஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், அந்த மிஸ்ட்லாம் ரொம்ப ஸ்பீடாக மூவிங்கில் இருக்குது. உங்களுக்கு அங்கே தெரியும், அங்கே வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வெயில் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கைஸ், இந்த மலையில் உங்களுக்கு சைடில் அந்த தண்ணி ஓடினதுக்கு அந்த தடம் தெரியுதா பற்றிலா? இங்கே பாருங்கள், அப்போ எவ்வளோ தண்ணி கொட்டியிருக்குன்னு பாருங்கள் மேலே இருந்து. இங்கே காற்று அப்படியே அடிக்கிறது, அப்படியே ஒரு சவுண்டு கேட்குது கைஸ், சுழல் மாதிரி உஸ் 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 உஸ்ன்னு. அது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில கைஸ். ட்ரெக்கிங் வந்து போய் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ரொம்பலாம் இல்லை கைஸ், ஒரு 5 நிமிடம் தான். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அங்கே வந்து நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நான் கூட நினச்சேன் இந்த 2500 ரூபா கொடுத்தா நம்ம வந்து இந்த ஜீப்பில் வரணும் அப்படின்னு. ஆனால் ஒத்து கைஸ், 1 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க. கேரளா தானே? இல்லைங்க, நாங்கள் சென்னையா? தமிழ் தானா? தமிழ் தான். ஆனால் நீங்கள் உங்களை பார்த்தா தமிழ் மாதிரி இல்லை, வைப்பாக இருக்கு, மலையாளி மாதிரி. எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, ஆனால் இருக்குது சென்னை. ஃபேமிலியோடு வந்துருக்கீங்க, நல்லா இருக்குல்ல? நாங்கள் ஒரு நாள் நேற்று மட்டும்தான் ஸ்டே பண்ணோம். நல்லா பிடிச்சிருந்தாலும் இன்னொரு நாள் ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டு
டென்ட் ஸ்டேயா கைஸ் இப்போ இந்த டென்ட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறேன். கைஸ் இதுவரை டென்ட் ஸ்டே பண்ணதில்லை, ஆனால் பண்ணுவோம் கண்டிப்பாக. இனிமே நல்லா இருக்குது கைஸ். உள்ளக்க வந்தோம் நல்லா வெதுன்னு இருக்குது. நான் நினச்சேன் ரொம்ப கிளைமேட் வெளியே பயங்கரமாக இருக்குது, இப்படி இருக்கணும். நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் கைஸ் கொலுக்குமலையில் ரோப் ரைடு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ போனீங்கன்னா கண்டிப்பாக ரோப் ரைட் போக முடியும் கைஸ் உங்களால். உலகத்திலேயே உயரத்தில் இருக்கிற தேயிலை தொழிற்சாலை இங்கே தான் கைஸ் இருக்குது. ஹாரிசன் மலையாளம்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் இங்கே நிலங்களை வாங்கி தேயிலையை பயிரிடுறாங்க. அதுவும் கெமிக்கல் இல்லாமல் 100% ஆர்கானிக் முறையில் தயாரிக்கிறாங்க கைஸ். 900 ரூபா சார்ஜ் வாங்கிட்டு இந்த தொழிற்சாலையை பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க கைஸ். கடைசியாக அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை கைஸ். ரொம்ப நேரம் அங்கே உட்கார்ந்துருந்ததில் நம்மளை கூட்டிகிட்டு வந்த அந்த ஜீப் டிரைவர் அண்ணன் காண்டாகி எங்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணோம். கைஸ் கொலுக்குமலையை முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்து வந்து டைகர் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கேன். நம்ம இங்கே தான் போயிட்டு இருக்கோம். இதில் இறங்குற வழியிலே இருக்குது கைஸ். கைஸ் இவ்வளோ பெரிய வியூ பாயிண்டில் இருந்து ஒரு அட்வென்ச்சரான இடத்துல இருந்து வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அடிச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். 2 பக்கத்தும் செடி கொடிகள்லாம் இருக்குது. ஒரே ஒரு ஒத்தைக்கு பார்க்கலாம். ஒரு பயந்துட்டேன். அங்கே போனீங்களா? அங்கே ஓடியா 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 சரியான